பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் நமக்கு தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாராம். அதற்கு காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் விசுவாசிக்கிறது எத்தனை அதிகம் உண்மையோ அவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் நம்ப வேண்டும். கர்த்தர் என்னை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு மனிதன் தான் எதிர்பார்க்கிற ஒரு செழிப்பு ஒரே நாளில் அவனுக்கு வந்து விடாது. ஒரு மனுஷன் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதத்தினுடைய நன்மைகள் ஒரே நாளில் அவனுக்கு கிடைத்து விடாது. நாம் எதிர்பார்க்கின்ற காலங்களிலே சில காரியங்கள் நடந்து விடாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் நாளுக்கு நாள் நம்மை விருத்தி அடைய செய்கிற தேவன். எப்படி நாம் பிறந்தது முதல் இதுவரைக்கும் நம்முடைய சரீரம் நாளுக்கு நாள் மாற்றமடைந்து ஒரு முதிர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ, இதே போல ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய துவக்கம் அற்பமாயிருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய முடிவை கவனித்தால் மேன்மை உள்ளதாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவரை பின்பற்றி நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் குறை உள்ளதாய் இருக்கலாம். ஆனால் வர 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 அந்த மனிதர்களை விருத்தி அடைய செய்து மகா பெரியவர்களாய் மாற்ற ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தரை பற்றி கொண்ட நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருமே வர வர கொஞ்சம் கொஞ்சமாய் விருத்தி அடைந்து தேசத்திலே பலத்தவர்களாய் மாறினார்களே. நம்முடைய ஆண்டவர் நம்மையும் அப்படி விருத்தி அடைய செய்து பயங்கரமான நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நம்மை சொந்தக்காரர்களாய் மாற்றுவதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள், உங்களை ஆசீர்வதிக்காமல் அவர் விடவே மாட்டார். நாம் ஜெபிப்போமா? சகல ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தரும்படி எங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுகிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரம் உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கெங்கே ஒரு குறுகிய வட்டத்தை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்களோ, எங்கெங்கே நான் நினைத்தது போல ஒரு வளர்ச்சியை காண முடியவில்லை என்று உம்முடைய பிள்ளைகள் ஏங்கி தவிக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் ஒரு விசை கூட விசுவாசத்தினாலே ஆண்டவரை பலப்படுத்துவீராக, அவர்களுடைய நம்பிக்கையை பெருக பண்ணுவீராக. என்னை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் விருத்தி அடைய பண்ணுவார். நான் வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறுவேன் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படி கர்த்தர் கூடவே இருந்தீரே, அதுபோல ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர்களை விருத்தி அடைய பண்ணுவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.